தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த இடத்தில் மக்கள் மருந்தகம் தரமான மருந்துகளை குறைவான விலையில் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்ட ஜன் ஔஷதி என்கின்ற திட்டத்திலே இந்த மலிவு விலை மக்கள் மருந்தகம் இந்த பகுதியில் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1950 மருந்துகளுக்கு மேலாக இந்த மருந்தகங்கள் வாயிலாக மக்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 50லிருந்து 90% வரை தரமான மருந்துகள் மார்க்கெட்டில் விற்கிறத விட நல்ல ஒரு தரமான மருந்துகள் இங்க வந்து கிடைக்கும். இதன் வாயிலாக கோடிக்கணக்கான மக்கள் இப்போது பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த மருந்தகங்கள் இதுவரை 10,000க்கும் அதிகமாக நாடு முழுவதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் மாதமே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 10,000 என்கின்ற எண்ணிக்கையை இந்த மக்கள் மருந்தகம் தொட்டது. அதற்கு பின்பாக இப்போது திறந்து கொண்டிருப்பதெல்லாம் 10,000க்கும் அதிகமான மருந்தகங்கள். நாட்டிலுடைய மக்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு தரமான மருந்துகள் விலை குறைவாக வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சேவை கொடுக்கப்பட்டு இதன் வாயிலாக மத்திய அரசு நிறுவனங்களிடமிருந்து மருந்துகள் கொள்முதல் செய்யப்படுகிறது. இதன் வாயிலாக பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் ஒரு நல்ல வியாபாரம் அப்படிங்கிறது நடக்குது. மக்களுக்கும் விலை குறைவாக நல்ல மருந்துகள் கிடைக்கிறது. இன்று இந்தியா என்பது அதிகமாக சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு கிட்டத்தட்ட வெளி மருந்தகங்களில் ஆங்கில மருத்துவமா இருந்தா கூட அந்த பிராண்டட் மெடிசனா இது இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது மிக மிக விலை குறைச்சலாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த மக்கள் மருந்தகங்கள் வாயிலாக மருந்துகள் வழங்கப்படுகிறது. இந்த மருந்தகங்களை திறப்பதற்கு கூட மலை பகுதிகளில் பின்தங்கிய பகுதிகளில் எல்லாம் பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்கு, பெண்களுக்கு, இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு இது ஒரு பிசினஸா வரணுங்கிறதுக்காக சமுதாயத்தில் அந்த மாதிரி பிரிவு மக்களுக்காக இந்த மருந்தகத்தினுடைய லைசன்ஸ் வழங்கப்படுவதன் வாயிலாக புதிய தொழில் வாய்ப்புகளும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில இந்த பகுதி மக்களுக்கு இந்த மக்கள் மருந்தகத்தின் வாயிலாக மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். இந்த மருந்தகத்தை நடத்தக்கூடியவர்களுக்கும் இன்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். இரண்டாவது, இன்று மனதின் குரல் நிகழ்ச்சி 110வது நிகழ்ச்சியாக இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றி இருக்கிறார். இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள், சமூக சேவைகள் அல்லது புதிய தொழில்நுட்பங்கள், இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னார். ஒரு கிராமத்துல புலிகள் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி கிராமங்கள்ல கூட தொழில்நுட்ப வசதியோடு அந்த பார்டருக்கு புலி வந்துருச்சுன்னா அந்த மக்களுக்கு தானே செல்போன்ல அலர்ட் வருது. இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல பாக்குறோம், நிறைய இடங்கள்ல வனவிலங்கு மனிதர்களுக்கான மோதல் அப்படிங்கிறோம். கிட்டத்தட்ட யானைகள் தாக்கி தருமபுரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்லாம் 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான தொழில்நுட்ப வசதிகளை பற்றி தெரிய வரும் பொழுது இது நாடு முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட இது பற்றிய புரிதல் கிடைக்கிறது. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பெண்கள் தலைமை ஏற்கின்ற பல்வேறு சம்பவங்களை எல்லாம் அந்த மனதின் குரல்ல பிரதமர் சொல்றார். இதன் வாயிலாக பெண்களுக்கு ஒரு புதிய உற்சாகம் கிடைக்கிறது, தன்னம்பிக்கை கிடைக்கிறது. பல்வேறு இடங்களில் பக்கத்து வீட்டு மனிதருக்கு கூட அவர் செய்கின்ற நல்ல காரியங்கள் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் பாரத பிரதமர் ஏதோ குக்கிராமத்தில் ஒருவர் செய்கின்ற நல்ல செயல்களை கூட மனதின் குரலில் குறிப்பிடுவதன் வாயிலாக அந்த மக்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமும் அந்த சேவையின் காரணமாக மற்றவர்களுக்கு விழிப்புணர்வும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று பாரத பிரதமர் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த முறை நடக்கின்ற மக்களவை தேர்தலிலே வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிகமாக தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என கேட்டிருக்கிறார். இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அதுவும் குறிப்பாக உலகத்திலேயே அதிகமாக இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு. ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி என்கின்ற முறையிலே அதிகமாக மக்கள் வாக்களிக்கின்ற பொழுதுதான் ஜனநாயகத்தில் நாம் விரும்புகின்ற அரசை கொண்டு வர முடியும். குறிப்பாக மாநகர பகுதிகளில் எல்லாம்
50% குறைவாகவே வாக்குகள் பதிவாகிறது. இந்த நிலை வருகின்ற மக்களவை தேர்தலில் மாற்ற வேண்டும். அனைத்து மக்களும் தகுதி வாய்ந்தவர்கள் வாக்களிக்க வேண்டும். இதை இன்று நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இளைஞர்கள், குறிப்பாக முதல் முறை வாக்காளர்களுக்கு அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அதுவும் எங்களுடைய வேண்டுகோளும் கூட. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக முதல் வாக்காளர்கள் வாக்கினை பதிவு செய்தார்கள் என்கின்ற வரலாற்றை பதிவு செய்ய இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோளும் வைக்கிறோம். என் தரப்புல இருந்து இவ்வளவுதான். உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. பிரதமர் 2 நாள் பயணமாக நாளை மறுநாள் வருகிறார். ஒரு பக்கம் நம்ம ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்துல போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த பிரதமர் பொழுது அந்த மேடையில கூட்டணி கட்சி தலைவர்கள் இருப்பாங்களா? கூட்டணி கட்சி தலைவர்களுக்கான அழைப்பு அப்படிங்கிறது கட்சியிலிருந்து தமிழ்நாடு ஸ்டேட் யூனிட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அதனால வர்றவங்க வருவாங்க. இதுல இன்னும் கூட தேர்தல் நெருங்க இன்னும் கூட அதிகமான கூட்டணி கட்சிகள் எங்களோடு வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த 2 நாள் அரசு அவருடைய பயணம் அதே மார்ச் 4ஆம் தேதி மறுபடியும் வராரு பிரதமர் நரேந்திர மோடி சென்னைக்கு வராரு. அடுத்தடுத்து அந்த பயணம் உங்களுக்கு பாஜகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? ஒரு பெரிய ஒரு உற்சாகம். ஏனென்றால் பிரதமர் வருகின்ற பொழுது ஒவ்வொரு பகுதியை சேர்ந்தவர்கள், அது குறிப்பாக 27ஆம் தேதி நடக்கின்றது அப்படிங்கிறது என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு நிகழ்ச்சி. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடியவங்க கட்சிக்காரங்க அங்க வர போறாங்க. அது இல்லாம திரும்பியும் அவர் அடுத்த நாள் திருநெல்வேலியில பொதுக்கூட்டம். சோ தென் பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அது ஒரு பெரிய ஒரு உத்வேகம். திரும்பவும் பாத்தீங்கன்னா அடுத்தது 4-5ல சென்னை. சோ இப்படி வருகின்ற பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சி கிடைக்கிறது. கட்சியினர் பொதுமக்களையும் சமுதாயத்துடைய பல்வேறு தரப்பையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதன் வாயிலாக மக்களவை தேர்தலுக்கு எங்களுடைய வேகம் என்பது பல மடங்கு கூடுகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தூத்துக்குடியில சொல்லியிருக்காரு, மழை வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு ₹1 கூட கொடுக்கல, எங்களுடைய அரசு தான் முழுமையா செலவு பண்ணியிருக்கு, நாங்க தான் பண்ணியிருக்கோம். அதே நேரத்துல நிதியமைச்சரை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. நிதியமைச்சர் சாதுரியம் இருந்தால் சாதித்துக் கொள்ளலாம் என ஒரு தனியார் பத்திரிகை அளிக்கும்போது சொல்லியிருக்காரு. நிதியமைச்சர் ஆவணமாக பதில் சொல்கிறார், செயல்படுகிறார் அப்படின்னு இருக்காரு. நேரடியாக அந்த மழை வெள்ள பாதிப்பு நிதியமைச்சர் மீதான விமர்சனத்தை நேரடியாக எப்படி பார்க்கணும்? இதை ரெண்டு தான் பார்க்கணும். அதாவது நிதியமைச்சருக்கு நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மழை வெள்ள பாதிப்பு கொடுத்து நிதியமைச்சருக்கு நேரம் இல்ல, அதுக்குன்னு தனியான ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல அவங்க கொடுத்து அதை அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு நிதி கொடுக்கும். அதுக்கான டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு. ஏனென்றால் பல்வேறு நிலைகளில அதிகாரிகள் குழு இங்க ஆய்வு பண்ணிருக்காங்க. இவங்களும் இங்க இருந்த டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன பாதிப்புக்கு என்ன தமிழகத்திற்கு நிதி கிடைக்குமோ அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அது கட்டாயம் கிடைக்கும். நாங்க ஒரு பைசா கூட கொடுக்கலன்னா பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை உடனடியா மழை வெள்ளத்துக்கு பின்பாக மத்திய அரசு கொடுத்தது. அப்ப அது பைசா கணக்குல சேராதா? மூன்றாவது, சாதுரியம் இருந்தால் சாதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொன்னது எதுக்காக? சம்பந்தமே இல்லாம திமுக தங்களோட வழக்கமான பாணியில இந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற வேலையை திரும்பியும் பண்றாங்க. அவங்க சொன்னது எதுக்காக? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாளை தொகுதிகள் வரையறை செய்கின்ற பொழுது இந்த மாநிலத்திற்கு பாதிப்பு வரலாம் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அவங்க சொன்ன பதில் மனிதவள குறியீடு, மற்ற துறைகளில் இங்கு நடந்திருக்கக்கூடிய முன்னேற்றம், இதை பற்றியெல்லாம் நிதி கமிஷன் முன்பாக எடுத்து கூறி அதற்கு அவர்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படிங்கறதுக்காக பயன்படுத்தின வார்த்தை இது. அதை எடுத்துட்டு நீங்க மழை வெள்ளத்தோட வெள்ள நிவாரணத்தோட எப்படி முடிச்சு போடுறீங்க? மழை வெள்ளத்திற்கு தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நிதி என்பது அந்த அதிகாரிகள் குழு ஆய்வுக்கு பின்பாக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். தேவைப்படக்கூடிய நிதியை ஆரம்ப கட்டத்திலேயே மத்திய அரசு இங்கு வழங்கி இருக்கிறது. பாமகவும் தேமுதிகவும் அதிமுக கூட்டணிக்கு போனா அது பாஜகவுக்கு பின்னாடி வரும். எந்த கட்சி எங்க போறாங்கன்னு கடைசியான முடிவு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நாங்க பதில் சொல்றோம். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி நேற்று நம்ம கட்சியில இணைஞ்சிருக்காங்க, வரவேற்கிறோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த மாதிரி இன்னும் பல்வேறு தலைவர்கள் எங்க கட்சியில இணைஞ்சிட்டு இருக்காங்க நாடு முழுக்க. அதுலயும் சகோதரி விஜயதரணி அவர்கள் நல்ல ஒரு கடுமையான உழைப்பாளி. அவர் சட்டப்பேரவையில் பல்வேறு முறை வாதங்களை எடுத்து வைப்பதெல்லாம் நான் கூட இருந்து பார்த்திருக்கேன். அதனால் அந்த சகோதரி பல காலமாக காங்கிரஸ் கட்சியிலே தனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நினைத்துக் பேசிக் கொண்டிருந்தார்.
இப்போது அவர் நிறைவாக ஒரு நல்ல தேசிய கட்சிக்கு, தேசிய சிந்தனை உள்ளவர், தேசிய கட்சிக்கு வந்திருக்கார். இனி அவருடைய வருங்காலம் என்பது சிறப்பாக இருக்கும். நிறைவு விழாவில் முக்கிய தலைவர்கள் இருக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறதா? யார் யார் கலந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? கூடி வரக்கூடிய அந்த யாத்திரை நாளைக்கு அதை தமிழ்நாடு யூனிட் சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி.